ஓம் நம சிவாய. பகவான் சிவனின் 64 சிவரூபங்களில் 43வது தெய்வீக ரூபம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஒருநாள் சனகாதி முனிவர்கள் வேதங்களின் ஆழ்ந்த தாத்பரியத்தை அறிய சிவனிடம் சரணடைந்தனர். அப்போது சிவன் தட்சிணாமூர்த்தி ரூபம் எடுத்து யோகி வடிவில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து பரம தத்துவத்தை உபதேசித்தார். அவர் உபதேசித்த மூல தத்துவம் பதி, பசு, பாச தத்துவம். பதி என்பது பரமசிவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது மாயை, அவித்யை. அவரது கீழ் வலது கரம் ஞானமுத்திரையில் அகம் பிரம்மாஸ்மி என்ற பரமதத்துவத்தை மௌனமாக உணர்த்துகிறது. சொற்களின்றி ஞானம் பரவியது, கேள்விகளின்றி சந்தேகங்கள் நீங்கின. இந்த ரூபம் சிவன் உலகின் ஆதிகுரு என்பதை அறிவிக்கிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கும்பகோணம் அருகில் ஆலங்குடி என்ற புனித ஸ்தலத்தில் பிரசித்தம். இந்த ரூபத்தை தியானிப்பவர்கள் ஞானம், விவேகம், குரு கிருபை, அவித்யா நாசம் பெறுவார்கள். வேத தத்துவத்தை உபதேசித்த பின் சிவன் அஷ்டாங்க யோக ரகசியத்தை உபதேசிக்கும் அடுத்த யோக ரூபமாக வெளிப்படுகிறார். 44வது ரூபம் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி. அதை நாளை அறிந்து கொள்வோம். இந்த சிவ தத்வ பயணத்தில் உங்களுடன் இணைவதற்கு சனாதன மார்க்கம் பக்கத்தை பின்தொடருங்கள். ஓம் நம சிவாய.